என்னம்மா உட்காந்துட்ட? அவ்வளோதான் சமைச்சு முடிச்சாச்சா? அப்போ காக்காரை கூப்பிட வேண்டியது தானே? சமைச்சு முடிச்சா நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, அவனே வருவான். அப்புறம் குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. அப்போ இது என்ன டீ பிரேக்கா? ஆமாம், வேலை பார்த்து டயர்டாகி போயிடுச்சு, அதனால ஒரு டீயை குடிச்சு. நான் தான் வேலை பார்த்தேன் உங்ககிட்ட திட்டு வாங்கி அப்படி இப்படி அப்போ நீ எனக்கு தான் டீ பிரேக் கொடுக்கணும். நீ சும்மா எடுத்து போட்டு 4 வதக்கிட்டு வந்து உட்காந்துட்டேன். எப்படி எப்படி எடுத்து போட்டு 4 வதக்கு செஞ்சா வந்துருச்சு குழம்பு. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க. இது வேற என்ன வேலை? நான் அப்படி செஞ்சு கொடுத்துருவேன்ல, சாப்பாடு கொண்டு வந்து வச்சிருவேன்ல, அந்த தைரியம் தான். டீ குடிக்கணும், சூடா இருக்கு. சுட சுட தெரியுது ஆவி பறக்கிறது. சரி, குழம்பு என்னாச்சு? குழம்பு தொல்லை தாங்க முடியாது குதிச்சு இன்னொரு விட்டு குடிச்சா ரொம்ப தாங்க முடியாது. ரொம்ப நேரம் வேக வைக்க முடியாது, அது ஒரு அளவு தான். அந்த அளவு டைமிங் முடிஞ்சோடனே அண்ணனை சிக்கன் கூட்டான ஓப்பன் பண்ணிடணும், ஆஃப் பண்ணிடணும், இல்லாட்டி சக்கையாக போயிடும். அது வேகட்டும், அதுக்குள்ளே ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு திரும்பவும் பூஸ்ட்டு. இதுதான் நமக்கு பூஸ்ட். என்ன தேவைப்படுறவே கொடுத்தாலும் சரி, அது நமக்கு ஆகாது. இந்த டீயை குடித்தா மட்டும்தான் அடுத்த வேலை செய்ய முடியும். டீயை குடிச்சிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடும். அவனுக்கு சாதம் வைக்கணும், சிக்கன் வேக வைக்கணும், நமக்கு சாதம் வைக்கணும், இவ்வளோ வேலை. அதெல்லாம் பிடிக்கணும்ல, அதுக்கு இந்த டீ தான் எனர்ஜி ட்ரிங்க். குடிச்சிட்டு போய் நான் வேலையை பார்க்குறேன்ப்பா. நீங்கள் போங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. என் வேலையே இதுதான். இதுதான் என்னட்டையும் அந்த பாவம் அப்பாவே பிள்ளைகிட்டையும் வம்பளக்கிறது தான் உனக்கு முதல் வேலை. அந்த வேலையை பார்த்தா தான் உனக்கிட்ட எனர்ஜி கிடைக்கும். அதனால பிள்ளை பாவம் படுத்துருக்கான், ஆனால் அவன் கண்டுபிடிச்ச வேண்டி கரெக்டாக சமைச்சு முடிச்சு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னா போதும். அதெல்லாம் சொல்ல தேவையில்லை, நீ சொல்ல எல்லாம் தேவையில்லை. எப்படிதான் கண்டுபிடிப்பானே தெரியல. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, அப்படியே குக்கர் விசில்லாம் வந்து முடிச்சிருச்சுனாமா, என்னமா ரெடி ஆயிடுச்சாமா அப்படின்னு வந்து நிற்பான். நல்ல தூக்கம், செம்ம தூக்கம் தூங்கிட்டு இருக்கான். அப்போ நான் அந்த கூப்பிட்டேன்னா அதனால ரொம்ப நேரம் நின்று என்னம்மா ஆச்சாமான்னா இன்னும் இல்லைடான்னொன்னே அடப்போமா சீக்கிரம் முடிச்சுட்டு சொல்லுமா அப்படின்னு சொல்லி போய் படுத்து நல்லா தூங்கான். என்ன நடந்தாலும் தெரியாது. இப்போ இப்படி தூங்குறவன் சமையல் முடிஞ்சு அடுப்பு ஆஃப் பண்ணோன்னா வந்து நிற்பான், ஆயிடுச்சாமா அப்படின்னு. முதல்ல டீயை குடிப்பான். இது ஆறி போச்சுன்னா அப்புறம் அதுவும் வேஸ்ட்டு. முடிச்சுட்டு நான் டீ குடிக்கிறதும் அது வேகிறது கரெக்டாக இருக்கும். ஃபைனின்னு வரும். 5 நிமிஷம் டீ பிரேக். திருப்பி போய் ரொட்டீன் ஆகும். எனக்கு எங்க பிரேக்கு? நீ பார்த்து பிடிச்ச வேலைக்கு போதும், நீங்கள் சாப்பிட்டது. அடுத்த வேலையை நாங்கள் பார்க்க போகிறோம், அதனால நாங்கள் டீ எடுத்துக்கிறோம். உனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு தான் வந்துச்சு, நான் தான் கேமராமேனு கொடுத்ததே பெருசு. இப்போ மதியம் சோறு வேற தேவையே இல்லாமல் தட்டாமல் மிச்சம் நாங்கள் தின்னுட்டு மிச்சம் மீதி போடுவோம்ல, அதை போய் சாப்பிட்டு சாப்பிட்டு இதெல்லாம் அப்போ பார்ப்பாங்கல்ல. ஆமாண்டி, ஐயோ மிச்சம் மீதி தாத்தாவும் பார்ப்பாங்க, அம்மாச்சி பார்க்கும், எல்லாரும் பார்த்துட்டு அவ்வளோதான். மிச்சம் மீதி போடுறியா, உனக்கு என்ன நெஞ்சு தகுதியா அப்படிமே. தாத்தா தான் அம்மாச்சியோட. ஆமாம் ஆமாம். ஐயோ எங்கள் அப்பா என்ன அநியாயத்துக்கு திட்டுறாரு. இந்த பிள்ளைய ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா மூச்சு நீ இந்த பக்கம் மூச்சு விடாத. அம்மாச்சி வந்து காக்க இருக்குதா? ஆமா பாவம், மண்டையில் அடிக்காது. அடிக்கலாம் மாட்டான், லேசாக நான் எப்போவுமே தட்டுவேன், கை காலில் கண்ணத்துல எல்லாம் தட்டுவேன், சேட்டை பண்ணாதன்னு சொல்லி. அதுக்கு தான் நான் அவ்வளோ திட்டுவாங்க. அதுவும் தாத்தா வந்து உங்ககிட்ட அப்படின்னு என்ன ஏங்கிற நீனு பிள்ளைய பார்த்து ஏங்கிற அப்படின்னு ஒழுங்கா பேசு, மரியாதையா பேசு, மெதுவா பேசு. எப்படி அப்படின்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியும். மெதுவா பேசு, அமைதியா பேசு. ஏன்னு கூப்பிட்றதுக்கா பேர் வச்சாங்க? பேர் சொல்லி கூப்பிட்றதுக்கு தானே பேர் வச்சாங்க. கோவத்துல பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. படக்குன்னு சொல்லும் போது என்ன நீ இப்படிலாம் சொல்ற, அந்த பிள்ளை பேசக்கூடாது, மெதுவா பேசு, அமைதியா பேசு, பிள்ளைகிட்ட பொறுமையா பேசு அப்படின்னா கோவத்தை ஏன் பண்ற அப்படியே பேச முடியும். கோவத்தை காமிக்க முடியும். அப்போ கூட அதெல்லாம் எங்க கிட்டலாம் வச்சுக்காது, ஏன் கண்மூட வச்சுக்காது. இதாக இருந்தாலும் நீ அங்கே பண்ணிக்க. அங்கேயுமே போய் ஃபுல்லாக ஏதாவது சொல்லிச்சுங்க அவ்வளோதான் அப்படின்னு. தாத்தா தான் அநியாயத்துக்கு சப்போர்ட். பிள்ளைய கெடுக்கிறது எங்கள் அப்பா மட்டும்தான். அவங்க அப்பா கூட ஒன்றும் சொல்ல மாட்டார், பேசாமல் இருப்பார், ஏதோ தப்பு பண்ணியிருக்கா அதான் திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு. உங்கள் அப்பா தான் என்ன அதை பண்ணாலும் சரி, நீ அதை ஒன்றும் சொல்ல மாட்டேன். நம்ம அப்பா வந்து நீ காலையில் ஹோம்ஒர்க் பண்ண எழுப்புனா ஏமா எழுப்புற, பிள்ளையே நைட்டு லேட்டாக தூங்கிச்சு, ஏமா எழுப்புற. எல்லாருமே அப்படி தானே
சாப்பிடு சாப்பிடு பாப்பா, என்ன பாப்பா நீ சாப்பிடாம தான் உனக்கு படிப்பே வர மாட்டேங்குது. நல்லா சாப்பிட்டா நல்லா படிக்கலாம். தூங்குறதுனால தான் மூஞ்செல்லாம் பிம்பிள் வருது. தண்ணி குடி. இதுதான் அப்பா சப்போர்ட்டு. தூங்குனாதான் நல்லா படிக்கலாம், நீ நல்லா சாப்பிட்டாதான் நல்லா படிக்கலாம், நீ நிம்மதியா இருந்தாதான் நல்லா படிக்கலாம், இருந்தாலும் நல்லா படிக்கலாம். இப்படிலாம் பண்ண எப்படி படிக்கலாம்? எங்கேருந்து படிக்கிறது? நல்லா தூங்கிட்டா அப்புறம் எங்கேருந்து எழுந்து படிக்கிறது? மூக்க பிடிக்கிறதுனால தூக்கம் வந்துடுது, அப்புறம் எங்கேருந்து படிக்கிறது? நல்லா ஊர் சுற்றிட்டு வந்தாலும் சுத்தமாக படிக்கிறதே மறந்துடுது, இங்கேருந்து படிக்கிறது. இந்த மூணையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுன்றாரு அவங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தியே இப்படி படிக்க மாட்டேங்குதுன்னு கேட்டால், இந்த பிள்ளைய ஒன்றுமே சொல்லாத, என் கண்ணு முன்னாடி எதுவுமே சொல்லக்கூடாது, என் பேர பிள்ளைய நீ பேசக்கூடாதுன்றாரு எங்கள் அப்பா. மொத்தத்தில் இந்த பிள்ளைய ஒன்றும் சொல்கிறதுக்கு வேஸ்ட்டு. ஏதோ தட்டு மாதிரி அதுவாக குத்திக்கு ஏதோ படிச்சுட்டு இருக்கு. ஏதாவது கேட்கறதுக்கோ இந்த பிள்ளைய கண்டிக்கிறதுக்கோ ஒருத்தரும் கிடையாது. அந்த பையனை அதான் சீண்டிகிட்டே கிடக்குது. அதனால சேட்டை, அவ்வளவும் சேட்டை. காஃபி ஆயிடுச்சு. உங்ககிட்ட வெட்டியா பேசுங்க, உங்களுக்கு வேலை இருக்குங்க. இங்கேங்க என்கிட்ட பேசணும், ஃபேன்ஸ் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் பத்தியா? ஆமாம், உங்ககிட்ட தான் சொல்கிறேன் நான். பிள்ளைங்களெல்லாம் வெட்டியா பேசிட்டு இருந்தேன் பாவாட்ட. வெட்டியெல்லாம் பேசல, உன்கிட்ட நான் சொன்னேன். நீ தேவையில்லாம பண்ணாத. நீ பிள்ளைங்களை செல்லம் கொடுக்குறேங்கிற பேரில் கெடுக்காதீங்க. செல்லம் கொடுக்கறதில்ல, அந்த பிள்ளைங்க மேலே அக்கறை, கேர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. செல்லங்கிறது நீ எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது, பண்ண வேண்டாம், நீ எப்படியாவது கெடுக்கிட்டு போட்டு சொல்கிறதான் செல்லம் கொடுக்குறது. இந்த கேர் எடுத்துக்கிறேங்கிற பேரில் வீணாக்குறாங்க எல்லாரும் சரி. அவங்க அப்பா அப்படிதான். நான் வந்து பிள்ளை மேலே அக்கறையாக தான் சொல்கிறேன். பிள்ளை எப்படி இருக்கணும் அப்படின்னு, அதுக்கு பேர் கேர் கிடையாது, கெடுக்கிறது. நல்லா 3 மணிக்கு ஏந்திரு, 3 மணிக்கு படி, ஒழுங்காக வேலையெல்லாம் செய்ய, பாரு, வீட்டில் என்ன செய்யணும் பாரு, கேளு, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. எதுவுமே சொல்லக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த பிள்ளை இப்படியே தாந்தோண்டியா தெரியட்டும்னு சொன்னால் அதுக்கு பேர் என்ன? வீணாக்குறது. சூப்பர். நீங்களாம் அப்படி செய்யாதீங்க, அந்த மாதிரி வீட்டில் பிள்ளைங்களெல்லாம் வச்சுக்காதீங்க. கடைக்கு போனால் பரவாயில்ல, நீ எடுத்துக்கோ, எனக்கு வேண்டாம், நீ எடுத்துக்கோ, உனக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ நீ போய் பாருப்பா, அம்மா எடுக்கிறதுலாம் நீ எடுக்காத. பெருமையாக சொல்லுது பாருங்க. அப்படிதான் செஞ்சு எடுத்து வச்சிருக்காங்க, அந்த பிள்ளைக்கே தெரியுது. ஆனால் இதை அவங்களுக்குலாம் பெருசுங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது. பிள்ளைங்களுக்கு கூட தெரியுது, நம்மளை வந்து இவங்க வந்து செல்லை கொடுத்து வீணாக்குறாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க, இது தப்புன்னு அதுங்களுக்கு தெரியுது. அதனால அதுங்களை ஓரளவுக்கு சரி பண்ணிடுதுங்க. சில பிள்ளைங்க புரிஞ்சு நடந்துக்கும், சில பிள்ளைங்களுக்கு புரியாது. அப்போ என்ன செய்யும், நமக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க நல்லவங்க, இவங்க நம்ம திட்டுறாங்க, இவங்க கெட்டவங்கன்னு நினச்சிக்கும். அந்த மாதிரி வீட்டில் சில பேர் செல்லம் கொடுக்குறங்கிற பேரில், கேர் எடுத்துக்கிறங்கிற பேர்லையும் பிள்ளைங்களுக்கு இருக்காங்க. அவங்கள சாதாரணமாக வாழ விடுங்க, அவங்க நல்லா தான் இருப்பாங்க. டீ 75% ஆரம்பிச்சு, மிச்சம் இருக்கு 20% அதை எனக்கு குடிக்க விடு, ஓடிடு. நம்ம போய் குழம்பு சாப்பிடுவோம்.